ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கும் எனக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம், நாம் இயேசுக்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒழுங்கின்மை, வெறுமை, இருளில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஆவியானவர் இப்போ அசைவாட ஆரம்பிக்கிறார். இப்போ ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் நம்ம வாழ்க்கையில். அவர் வந்த உடனே முதல்ல வெளிச்சத்தை கொண்டு வர்றார். முதல் நாளில் என்ன படைக்கப்பட்டது? வெளிச்சம். வெளிச்சம் உண்டாயிற்று. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறாரு இது நல்லது. அந்த வெளிச்சம் உண்டாயிற்று சொன்னதுக்கப்புறம் தான் அடுத்தது என்ன பண்ணுறாரு? செகண்டுக்காக பேசுகிறார். நல்லா கவனிக்கணும். வெளிச்சம் வராத வரைக்கும் ஆண்டவர் அமைதியாக தான் இருந்தார். இந்த ரட்சிப்பு வர்ற வரைக்கும் அடுத்த காரியத்துக்கு ஆண்டவர் போக மாட்டார். நீங்கள் ரட்சிக்கப்படாத வரைக்கும் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போக முடியாது. இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? இயேசுவோடு கூட நீங்கள் நடக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவால் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் அப்படின்னு சொன்ன இயேசு, உலகத்திற்கு நான் ஒளியாக இருக்கிறேன்னு சொன்னவர், உலகத்திற்கு ஒளியாகி அவர் உங்களுக்குள்ளே வந்துட்டாரா? இல்லைன்னா இருளில் தான் நீங்கள் இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன். வெளிச்சம் இன்னும் வரலை. வெளிச்சம் வராத அந்த நிலை வர்ற வரைக்கும் உங்களுக்குள்ள ரட்சிப்பு அல்லது அந்த ஒளியாகிய இயேசு பிரவேசிக்கிற வரைக்கும் நெக்ஸ்ட்டு காரியத்தை ஆண்டவர் போகவே மாட்டார். சொல்லிட்டார், அது நடக்குதோ நடக்கலையோ அடுத்தது போயிடலான்னு போகவே இல்லை ஆண்டவர். ஃபஸ்ட்டு வெளிச்சம் உண்டாகட்டும் அப்படின்னாரு. உண்டாயிற்று. ரட்சிக்கப்பட்டுட்ட பின்னாடி, அது ரட்சிப்பு உண்டான பின்னாடி அடுத்த காரியத்துக்கு ஆண்டவர் பேசுவார். அதுக்கு முன்னாடி செகண்ட் காரியத்தை ஆண்டவர் எடுக்கலை பாருங்க. உண்டா கடவுது அதோட முடிச்சுட்டு போல, உண்டானது. அந்த இயேசு உள்ளே வந்துட்டார். இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டார். இயேசு வந்துட்டாருன்னா எனக்குள்ளே இயேசுநாதர் இருக்கிறாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் நான் கேட்குற ஒரு காரியம், இயேசு உங்களுக்குள்ளே வந்திருக்கிறாருங்கிறதுக்கான அடையாளம் உங்களுக்கு தெரியுமா? இயேசு உள்ளே வந்த பின்னாடி தான் அடுத்த காரியத்தை உங்களோட பேசுவார். நீங்கள் நினைக்காதீங்க கடகடன்னு எல்லாத்தையும் பேசிட்டு வரலான்னு நினைக்காதீங்க. நீங்கள் அந்த 6 நாளும் ஆண்டவர் சிருஷ்டித்ததை பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, அது நடக்குது. நடந்த பின்னாடி தான் அடுத்ததை பேசுகிறார். ரொம்ப எச்சரிக்கை. இன்றைக்கி நீங்கள் நானும் அந்த இருள் அல்லது அந்த ஒழுங்கின்மை, வெறுமை, இருதயத்தில் ஒரு வெறுமையாக இருக்கும், ஒரு தேவ பிரசன்னமும் இருக்காது, ஒரு சமாதானமும் இருக்காது, என்னமோ ஒரு வாழ்க்கையில் இழந்து போன மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அது இதெல்லாம் வெளிச்சம் உள்ளே வந்தோடனே மாறும். ஒழுங்கின்மை மாறணும். வெளிச்சம் வந்தால் மாறிடும். அதுக்கு தான் இயேசுக்கு உங்கள் உள்ளத்தில் இடத்த கொடுங்க. இப்போ இது 2வது முடிஞ்ச பின்னாடி தான் ஆச்சு. ஆமாம், இவன் வேறு பாட்டின் வாழ்க்கையில் வந்துட்டான் அப்படின்னு பின்னாடி தான் 3வது விஷயத்துக்கு வர்றார். 3வது என்ன விஷயம்? கனிதரும் விருட்சங்களை தேவன் படைத்தார். இப்போ ஆண்டவர் பேசுகிறார். எப்பா நீ இயேசு ஏற்றுக்கப்பா, ஞானஸ்நானம் எடுத்துருப்பா, சரிங்க ஆண்டவர். இந்த பாவத்தெல்லாம் செய்யாதப்பா, சரிங்க ஆண்டவர். இந்த வேறுபாடுக்காக பேசுகிறார் ஆண்டவர். ஏம்மா இதெல்லாம் நீ செய்யாதம்மா, ஏன்பா இப்படிலாம் பண்ணாதப்பா. அப்போ அந்த ஜீவியம் மாறுது. அவர் மண்ணென்று நினைவு கூறுகிறார். அவருக்கு முன்னாடி உங்களுக்கு பயம் இல்லைன்னா உங்களை எப்படி ஆசீர்வதிப்பார்? கடைசி வரைக்கும் நீங்கள் கஷ்டத்தோடையும் வறுமையோடையும் தரித்திரத்தோடையும் வாழணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. அது வந்தால் தான் ஆண்டவர் 3வது பேசுவார். அப்போ அந்த வேறுபாட்டின் ஜீவியம் நான் கர்த்தரை தேடுகிறேன். 3வது என்ன பேசுகிறாரு? இது முடிஞ்சோடனே கனி தர்றதை பற்றி பேசுகிறார். நீ கனி தரணும், சபைக்காக நீ கனி தரணும், உன் குடும்பத்துக்கு நீ கனி தரணும், நீ வேலை பார்க்குற ஸ்தலத்தில் கனி தரணும், நீ இருக்கிற தெருவில் கனி தரணும். அதை தான் இங்கே சொல்கிறார். கனி தரணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், இது ஒரு கனி. இன்னொரு கனி என்ன தெரியுமா? நம்ம குடும்பத்துக்கு கனி தரணும். அப்போ ஆண்டவர் கனி தர்றதை பற்றி பேசிட்டு காத்துக்கிட்டு இருக்கார். எத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருக்காரு? எப்போ நீங்கள் கனி தர்றீங்களோ அது வரைக்கும் வெயிட் அண்ட் see. எப்போ நீங்கள் கனி தர்றீங்களோ அது நிறைவேற வரைக்கும் காத்துட்ருக்கார்.
சிலர் எங்கே நிற்கிறீங்க? இன்னும் கனி தர்ற இடத்துலையே நிற்கிறீங்க. பிரைஸ். இப்போ கனி தர்றீங்களான்னு பார்க்குறாரு, கனி தர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. கனி தர்ற இடம் வந்த உடனே அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா, பிரகாசிக்கிற சூரியனை உண்டாக்குகிறார். இப்போ தான் கனி தர்ற வாழ்க்கை வந்த பின்னாடி தான், அது கம்ப்ளீட் ஆனால் தான் அடுத்தது நீங்கள் பிரகாசிக்கிற வாழ்க்கைக்குள்ளே போக முடியும். கர்த்தர் 4வது நாளில் என்னத்தை படைச்சார்னா சூரியன். இந்த ஒரு சூரியன் முழு உலகத்தையும், லண்டனுக்கும் அந்த சூரியன் தான், இந்தியாவுக்கும் அந்த சூரியன் தான், இலங்கைக்கும் அந்த சூரியன் தான், ஆஸ்திரேலியாவுக்கு அந்த சூரியன் தான், அமெரிக்காவுக்கு அந்த சூரியன் தான். இந்த ஒரு சூரியன் முழு உலகத்தையும் பிரகாசிக்கிறது போல நீங்களும் நானும் சரியாக கனி கொடுத்தோன்னா கர்த்தர் நம்மளை உலகம் முழுவதும் பிரகாசிக்கிற இடத்துக்கு கொண்டு போவார். ஆனால் அவர் சொன்ன பிரகாசம் என்னன்னா, சூரியனை முதலாவது சொல்கிறார். பிரகாசத்தில் 3 கேட்டகரி பிரிக்கிறார். ஒன்று பெரிய சுடர், த டாப்பஸ்ட் பிரகாசிக்கிற ஒரு தேவ மனுஷனாக கொண்டு வர்றது. 2வது ராத்திரி பிரகாசிக்கிற சந்திரன், ஓரளவுக்கு மங்களம் எல்லாம் தெரியும். அதை தாண்டி ஒரு வெளிச்சம், அதே அதிகாரத்தில் அந்த வசனத்தில் இருக்கு, சுடர்கள், ஐ மீன் ஸ்டார்ஸ். இந்த பிரகாசத்துக்கு வரும்போது தான் நீங்கள் உலக அளவில் பெரிய ஆளாக விளங்க முடியும். தேவன் பிரகாசிக்கிற ஒரு ஆளாக விளங்க முடியும். ஆண்டவர் பிரகாசிக்கிற வாழ்க்கையை குறித்து பேசுகிறார். ஏம்மா, எப்பா நீ பிரகாசிக்கணும்ப்பா, நீ கை நீட்டினா சுகம் கிடைக்கணும், நீ போய் தலையை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்ருக்கக்கூடாது. இங்கே ஒரு சூரியனை படைத்து முழு உலகத்துக்கும் அதை பிரகாசமாக வச்சது போல் ஆண்டவர் சொன்னார், உலகம் முழுவதும் போங்கன்னார். இந்த கனிதரும் வாழ்க்கை திருப்தியாக தேவனுக்கு அமைஞ்ச உடனே நீங்கள் அதை படித்து பாருங்கள், அந்த வசனத்தை மட்டும் படிங்க. அது அதின் ஜாதியின்படியே முளைப்பித்தது இருக்கு அந்த வார்த்தை. எப்போ ஆண்டவர் உங்ககிட்ட பேசி, மகளே நீ இப்படி வாழ்கிறது சரியில்லை, கனி கொடுக்கணும்னு சொல்லி கனி கொடுத்துட்டீங்களோ, அடுத்தது ஆண்டவர் கொண்டு வந்து வைக்கிறது உலகம் முழுவதும் பிரகாசிக்கிற ஒரு நபரை அவங்கள மாற்றுவார். ஜெபிக்கலாமா? பரலோக தந்தையே, இந்த மாலை வேளையில் கேட்ட அந்த சத்தியத்தின்படி உம்முடைய கிருபையுள்ள கரத்தினால் எங்களை ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இன்றைக்கு வந்த உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீங்கள் எங்களோட பேசிக்கிட்டே இருக்கீங்க, நாங்கள் எங்கே இருக்கிறோன்னு தெரியல, ரட்சிக்கப்படாத அனுபவத்தில் இருக்கிறோமா ஆண்டவரே? அதுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்களா ஆண்டவரே? வேறுபாட்டின் ஜீவியத்தின் அனுபவத்திலே இருக்கிறோமா? இன்னும் அதுலேயே மாறாமல் இருக்கிறோமா? அதை குறித்து பேசுகிறீங்களா? அதுலேருந்து அடுத்ததுக்கு வர உதவி செய்யுங்க. கனி தர்ற வாழ்க்கையிலே இருக்கிறோமா? இன்னும் சரியாக கனி தரலையா? வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அதை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிரகாசிக்கிற வாழ்க்கையில் இருக்கிறோமா? அதுலேருந்து நாங்கள் வெளியே வர எங்களுக்கு உதவி, அதை ஃபினிஷ் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. உலகம் முழுவதும் உமக்காக பிரகாசிக்கிற வாழ்க்கையை எங்களுக்கு தாங்கப்பா. அடுத்தடுத்து உள்ள காரியங்கள் நிறைவேற்றி தேவ சாயலுக்குள்ளே வர எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.